நவம்பர் 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. காலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள் என 24 மணி நேரமும் மழை பொழிவு கேட்டுட்டே இருந்தீங்க. அது அடுத்த வாரத்தில் நம்ம ஃபெங்கல் புயல் காரணமாக நமக்கு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை சற்று தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த புயல் சின்னங்கள் காரணமாக கனமழை முதல் மிக கனமழையும் அதி கனமழையும் புரட்டி போடும் நண்பர்களே. ஆகவே எந்தெந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை வரும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க. அடுத்த வாரத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 90% மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகள் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணிவிட்டு இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு செய்திகள் நம்ம அனுப்ப முடியும். எந்த ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் எந்த ஒரு புயல் அலர்ட்டாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் போகும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்த ஷேர் பண்ணலாம். ஆகவே இன்றைய மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை இது போன்ற கடலோர மற்றும் கடலொட்டி இடங்களில் கனமழையாகவும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும் விட்டு விட்டு நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும். ஒரு தொடர் மழை பொழிவாக நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். இன்று வரைக்கும் மழை உண்டு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது சில மாவட்டத்தில். ஏற்கனவே பெரும்பாலும் 85% இப்போ மழை இல்லை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். 15% மட்டும்தான் நமக்கு ரெயின் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் இடத்துலையும் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் இடத்துல ஒரு 15% மட்டும்தான் நமக்கு ரெயின்ஃபால் வந்திருக்கு. இன்னும் நிறைய 85% வந்து நிறைய இடங்களில் மழை பெய்யாமலே இருக்குது. கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் மழை ரொம்ப குறைவாக இருக்கோ அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக நிறைய பகுதிகளில் நமக்கு மிக தீவிரமான கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் மழை வாய்ப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் நீங்கள் கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதிகளில் நவம்பர் 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு நேரங்களில் ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாகி 24ஆம் தேதி சற்று வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டை நோக்கி நகரும். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி புயல் சின்னமாக மாற வாய்ப்பு. ஏன்னா 24 மாலை நேரங்களிலேயே ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதுக்கப்புறம் 25ஆம் தேதி புயல் சின்னமாக மாறி 26, 27 தேதிகளில் படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து அந்த புயல் சின்னம் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் வலு குறைந்து காற்றுடைய வேகத்திலிருந்து கொஞ்சம் வலு குறைந்து நமக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைங்கிறது அடுத்த வாரம் நவம்பர் 26 அண்ட் 27 டேட் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எப்போ ப்ரோ மழை வரும் நெக்ஸ்ட் சிவியர் ரெயின்ஃபால்லாம் கேட்குறீங்க. 26, 27 தேதிகளில் நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது பதிவாக ஆரம்பிக்கும். ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த இடங்களுக்கு அதி கனமழை வரும் எங்கெங்கெல்லாம் மிக கனமழை வரும் அப்படிங்கிற தகவலையும் மிக துல்லியமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆகவே நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொண்டு வரீங்க. இனி வரும் நாட்களிலும் உங்களுக்கு வந்து மழை பொழிவு பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஏன்னா அடுத்த வாரம் தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது தமிழக கடற்கரை நோக்கி நகரப்போகுதுங்கிறதுனால காற்று வேகம் கொஞ்சம் புயல் வேகத்தில் இல்லைனா கூட ஓரளவுக்கு தரை காற்று பலமாக இருக்கும். இந்த 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்று அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். காற்றின் வேகம் குறைந்தாலும் மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சதுன்னா மழை குறைஞ்சிருதுன்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ காற்று ரொம்ப அதிகமாக இருந்தாலே மழையே வரமாட்டேங்குது, காற்று இல்லாமல் மழை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. அதே போல தான் காற்றே இல்லாமல் நமக்கு மழை மற்றும் காற்று இல்லாமல் இல்லை, காற்று வந்து 70 கிலோமீட்டர் வேகம் மாதிரி சற்று குறைவாக இருக்கும். புயல் காற்றை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மிக கனமழை மற்றும் அதி கனமழை கடலோர மாவட்டத்தில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, மற்ற மாவட்டங்கள் என்னாச்சு? சென்னை திருவள்ளூர்லாம் மழை வருமா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தாழ்வு பகுதி எங்கே வந்து கரை கடந்தாலுமே மழை பொழிவுங்கிறது எல்லா இடத்துலையுமே நமக்கு உண்டு. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில்
மிக கனமழை முதல் அதி கனமழையானது விட்டு விட்டு நமக்கு ரொம்பவே தீவிரமடையும். கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை கிடைக்கும். உள் மாவட்டத்திற்கும் மழை உண்டு, கவலைப்பட தேவையில்லை. சேலம், கரூர், நாமக்கல், வட தமிழக உள் மாவட்டங்கள் கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கடலோரத்தில் மழை வரும்போது உள் மாவட்டத்தில் மழை வராமல் போக போகிறது கிடையாது. உள் மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத நம்ம வேகமாக நம்ம சொல்லிட்டோம். அந்தந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தாலே போதுமானது. ஒரு தொடர் கனமழை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாமல் பதிவாகும். விட்டு விட்டு கனமழையும் அதிகரிக்கக்கூடும். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒரு புயல் சின்னமாக மாறி அதுக்கப்புறம் அந்த புயல் சின்னம் சற்று வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நமக்கு மாறி தமிழக கடற்கரை மற்றும் டெல்டா பகுதியை நோக்கி நெருங்கி அதிக மழை பொழிவுங்கிறது அடுத்த வாரத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெட் அலர்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெட் அலர்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கும், மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரெட் அலர்ட் டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கண்டிப்பாக ரெட் அலர்ட்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ரெட் அலர்ட் அப்படின்னாலே 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குமா, அதுதாங்க ரெட் அலர்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ரெட் அலர்ட்னா என்ன ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை இருக்கும். அந்த பகுதிகள் அதிக மழை பொழிவு பதிவாச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. சேஃப்டியாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னெச்சரிக்கை காரணமாகவும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஏற்கனவே இந்த ரெட் அலர்ட் நிறைய இடங்களில் கடந்த சுற்று மழை பொழிவை நம்ம பார்த்தோம். அக்டோபர் மாதத்தில் கூட ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த முறை நமக்கு ரெட் அலர்ட் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா அந்த அதி கனமழையினுடைய தீவிரம் ஓரிடங்களில் பதிவாகுங்கிறதுனால நிச்சயமாக சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மழை பொழிவுகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். புயல் சின்னங்கள் பற்றி நம்ம அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். காற்றின் வேகத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை இருக்கும். ஏற்கனவே கனமழை காரணமாக பள்ளிகள் விடுமுறைலாம் நேற்று நிறைய பேர் கொடுத்து பார்த்தோம். நிறைய மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு விடுமுறை பார்த்துட்ருக்குறோம். சில மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை கூட பதிவாயிருந்தது. திருவாரூர் மாவட்டத்தில், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற பகுதிகள் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே போகலாம். அநேக இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரம் புயல் வர்றதுக்கு முன்னாடியே டெல்டா மாவட்டங்களில் மழை அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் புயல்லாம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இன்னும் மழை தீவிரமாக இருக்கும். டெல்டா பகுதிகளில் புயல் வர்றதுக்கு முன்னாடியே டெல்டா மாவட்டங்கள் தற்பொழுது தேவையான மழை பொழிவை பெற்றுக்கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் புயல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய மழை வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. இந்த மழையை போதும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள், அதுக்கப்புறம் தஞ்சாவூரில், அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சில பேர் கொஞ்சம் மழையை நிறுத்த சொல்லுங்களேன், ஏன் மழை டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது, தாங்க முடியலை, எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீராக இருக்குது, மழை போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. சில பேர் மழையை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டும் தெரியப்படுத்தியிருந்தீங்க. மழை நின்றும் கவலைப்படாதீங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையில் வெயில் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளை மற்றும் நாளை மறுநாள், அதுக்கப்புறம் இன்றைக்கு மதிய நேரங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் லேசான வெயில் காணப்படும். மழை எல்லா நாளுமே இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் வியாழன் வெளியில் சில இடங்களில் மழை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மழை விட்டு நல்ல ஒரு வெயில் காணப்படும். அடுத்த வாரம் மறுபடியும் ரொம்ப தீவிரமாக மழை ஆரம்பிச்சிடும். நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 26, 27 மற்றும் 28 தேதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.